அப்பாவுக்கு வண்டியில் வெங்காய மூட்டை ஏற்றி விட்டு நானும் அம்மாவும் நடந்து வந்துட்டு இருந்தோங்க. டப்பா கையில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னே எங்கள் பவுன் கூப்பிட ஆரம்பிச்சிருச்சிங்க. கிட்ட கூப்பிட்டு அந்த டப்பாவை வேறு மோந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அதில் யூரியா எடுத்துகிட்டு போயிருந்தோங்க. அதில் தீனி கொண்டு வந்துருப்போம்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி பார்த்துட்டு இருக்குது. லூசி எப்பயுமே என் பின்னாடியே தாங்க வருவான். நான் வெளியே வந்தால் தான் வருவான். நான் வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் இந்த வண்டி பின்னாடி வரைக்கும் வந்தாங்க. எங்கள் ராமு பார்த்துட்டு உழைக்கிறத பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக வீட்டுக்கிட்ட ஓடி போய் உட்காந்துக்கிட்டியான். அரிப்பிலாம் பால் கறந்து முடிச்சாச்சுங்க. இப்போ அதுக்கு வந்து வைக்கல தான் அள்ளி அப்பா போட்டுட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் வைக்கல் கொஞ்சம் கொஞ்சம் சாயந்தர நேரத்தில் வந்து போட்டு வச்சுருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த போர்லேருந்து நம்ம தட்டையை எடுக்கவே கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் காட்டிலேருந்து பச்சை தட்டையை அறுத்துட்டு வந்து தான் போடணும். மழை வர வரைக்கும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாங்க நாங்கள் நேரம் இருக்கும் போதில் அந்த பச்சை தட்டையை அறுத்துட்டு வந்துடுறது. நைட்டுக்கும் பச்சை தட்டையை அறுத்துட்டு வந்து வச்சாச்சு. நம்ம வந்து ரவுடி பால் கறந்து முடிச்சாதாங்க நம்ம வந்து பூஸ்க்கு பால் ஊற்றுவோம். அதனால வலிமேல் விழி வைத்து அது வந்து காத்திருக்குது. அதோட டப்பி எடுத்துகிட்டு போய் வாங்கி கொண்டுட்டு வந்து வைக்கிற வரைக்கும் நம்ம காலை சுற்றிக்கிட்டே தாங்க வரும் பின்னாடியே. அதை கொண்டு போய் வச்சோன்னே வந்து குடிக்கிறத பாருங்கள் எப்படி.